ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் பகுதியிலேருந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு சரிங்களா, பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோடெல்லாம் பார்க்குறது நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. அப்படி கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு இருக்குது, அதில் போய் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் மொழி தகுதி தேர்வில் வந்து 3 வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா. 3 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 3 வீடியோ பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் போட்டிருப்போம். 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 290 கொஸ்டின் மேலே போட்டிருப்போம் சரிங்களா. அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்டில் பார்க்க போகிறோம். 7th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 290+ கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போகலாம். அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது சரிங்களா. கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, சங்க இலக்கியம். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் 2 பாருங்கள். பின்னுற நூற்றில் எது தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும் உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றிய லிகரம் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதாவது குற்றிய லிகரம் வந்து தற்போது வந்து உரைநடை வழக்கில் இல்லை, செயல் அதாவது இலக்கியங்களில் மட்டும் உள்ளது சரிங்களா. உரைநடை வழக்கில் தற்போது இல்லை எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றிய லிகரம். அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க. அந்த கொஸ்டின் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரணி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் 4. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது டேஷ் எனப்படும். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரட்டை வழக்கு மொழி சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் வந்து அது வந்து இரட்டை வழக்கு மொழி எனப்படும். கொஸ்டின் 5 பாருங்கள். உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வுக்கு போன்றவற்றிற்கு டேஷில் இடமில்லை. ஆன்சர் எழுத்து மொழி சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு வந்து எழுத்து மொழியில் இடமில்லை. கொஸ்டின் 6. சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, பகுத்தறிவு கவிராயர் சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர். கொஸ்டின் 7 பாருங்கள். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது கேட்குறாங்க. எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, நன்னூல் சரிங்களா. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். அடுத்த கொஸ்டின் 8 பாருங்கள். ஈரெழுத்து சொற்களாக மட்டும் குற்றிய லுகரம் எது சரிங்களா. ஈரெழுத்து சொற்களாக மட்டும் வரும் குற்றிய லுகரம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நெடில் தொடர் குற்றிய லுகரம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் 9 பாருங்கள். 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கூற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே தவறு சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒளி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது உடனடி பயன்பாட்டுக்கு உரியது, இது தவறு. அதே மாதிரி வரி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது நீண்டகால பயன்பாட்டுக்கு உரியது, இதுவும் தவறு. இதுக்கு சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளி வடிவில் அமையும் எழுத்து மொழி இருக்குது பார்த்தீங்களா. அந்த இடத்துல எழுத்து மொழி வராது, பேச்சு மொழி சரிங்களா. ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டுக்குரியது, இதுதான் வந்து கரெக்டானது, பேச்சு மொழின்னு வரும் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், வரி வடிவில் அமையும் எழுத்து மொழி சரிங்களா. அந்த இடத்துல பேச்சு மொழி வராது, எழுத்து மொழி. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது வந்து நீண்டகால பயன்பாட்டுக்குரியது, இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் 10 பாருங்கள். மொழியின் முதல் நிலை எது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மொழியின் முதல் நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1 மற்றும் 4 சரி. அதாவது பேசுவது கேட்பது சரிங்களா, இதுதான் வந்து மொழியின் முதல் நிலை. மொழியின் முதல் நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பேசுவது கேட்பது, இதுதான் வந்து மொழியின் முதல் நிலை. கொஸ்டின் 11 பாருங்கள்.
மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர். இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். ஒரு ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க ரைட்டு, வே ராமலிங்கனார். மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 12, அற்புதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அற்புதம் என்ற சொல்லின் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விந்தை. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுவர். இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 14, குற்றிய லுகரத்தை பிரித்து எழுதுது. சரிங்களா, இதோட பிரித்து எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்ல குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் 15 பாருங்கள். தமிழ் மொழி எத்தனை கூறுகளை கொண்டது? ஆன்சர் பாருங்கள் 2. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தமிழ் மொழி வந்து 2 கூறுகளை கொண்டது. கொஸ்டின் 16 பாருங்கள். தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து தமிழ் அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கனார். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 17, என் கதை என்ற நூலின் ஆசிரியர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. என் கதை என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 18, மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு டேஷ் காரணமாகிறது. சரிங்களா, எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, எழுத்து மொழி. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழி காரணமாகிறது. அடுத்து கொஸ்டின் 19, ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஷ் என்பர். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முற்றியல் உகரம். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது வந்து முற்றியல் உகரம் எனப்படும். சரிங்களா, முற்றியல் உகரத்தோட மாத்திரை அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. கொஸ்டின் 20 பாருங்கள். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. குற்றியல் உகரம் 6 வகைப்படும். கொஸ்டின் 21, பின்வருவனவற்றில் எந்த மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும்? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த மொழியில் வந்து உணர்ச்சி கூறுகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கொஸ்டின் 22, இன்பம் பொழுகின்ற வானொலியாம் எங்கள் தமிழினம் தேன்மொழியாம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கனார். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கொஸ்டின் 23, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்புறமே என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் 24 பாருங்கள். குறில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு டேஷ் என்ற அசைச்சொல்லை பயன்படுத்துகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின். பாருங்கள், அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா, குறில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் என்ற சொல்லை, அதாவது கரம் என்ற அசைச்சொல்லை பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 25, தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அசை சொற்களில் சரியானதை தேர்ந்தெடு. சரிங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு வந்து பயன்படுத்தப்படும் அசை சொற்களில் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டு. அதாவது 1, 2, 3, 5. சரிங்களா, கரம், காரம், கான், கேனம். சரிங்களா, அதாவது தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அசை சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரம், காரம், கான், கேனம். இதான் வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 26, பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் 2 கூறுகளை கொண்ட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, தமிழ் மொழி. கொஸ்டின் 27, பிற மொழிகள் எந்த நிலையில் அறிமுகமாகின்றது? ஆன்சர் 2ஆம் நிலை. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பிற மொழிகள் வந்து 2ஆம் நிலையில் அறிமுகமாகின்றது. அடுத்து கொஸ்டின் 28, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. சரிங்களா, அதோட ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கனார். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் 29, பொறுத்துக. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது சரியானது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. எதுன்னு பார்த்தோம்னா சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா, 3, 2, 1, 4. 3, 2, 1, 4 இதான் வந்து சரியான ஆன்சர். அதாவது மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா அம்பு, வன்தொடர் குற்றியலுகரம் பாட்டு, இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா சார்பு, நிழல்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா பாடு. இதான் வந்து சரியான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் 30 பொறுத்துக. இதுக்கும் சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்து பார்த்தோம்னா இதோட சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 2 4 1 3 சரிங்களா. 2 4 1 3 இதான் வந்து சரியான ஆன்சர். பாருங்கள், குரில் அப்படின்னா மகரம், ஆயுதம் அப்படின்னா அக்கேனம், நெடில் அப்படிங்கிறது ஐக்கான், குரில் நெடில் அப்படின்னா ஐகாரம் சரிங்களா. இந்த எழுத்துக்களை இப்படி சொல்லி அழைப்பாங்க சரிங்களா. இந்த அசை சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் 31 கல் என்பது டேஷ். கல் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றன் பால். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் 32 ஓமை கவிஞர் என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. அடுத்து கொஸ்டின் 33 நாவற் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோலி குண்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் 34 தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம். தமிழ்நாட்டில் வந்து மேட்டுப்பாளையத்தில் தான் வந்து வனக்கல்லூரி அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் 35 பாருங்கள், இந்திய சுதந்திர போராட்டத்தில் காகித மில்லத்து கலந்து கொண்ட இயக்கம். அது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து காகித மில்லத்து வந்து எந்தெந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும் சரிங்களா. அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் காகித மில்லத்து வந்து கலந்து கொண்ட இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 36 கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி என்ற பாடல் வரியை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, பாரதியார். அடுத்து கொஸ்டின் 37 பாருங்கள், பொறாமை இல்லாதவருடைய வறுமை யாரால் ஆராயப்படும். பொறாமை இல்லாதவருடைய வறுமை யாரால் ஆராயப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றோர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கொஸ்டின் 38 நன்கு வளர்ந்த கரடி எத்தனை கிலோ இடைவரை இருக்கும். ஆன்சர் 160 சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் 39 பாருங்கள், மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காகிதம் இல்லது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காகிதம் இல்லத். கொஸ்டின் 40 பின் வருநூற்றில் யார் தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசகோபாலன். ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரிங்களா. அதாவது ராசகோபாலன் வந்து தன்னுடைய பேரை வந்து சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார் சரிங்களா. ராசகோபாலன் அப்படின்னா சுரதாவோட இயற்பெயர் தான் வந்து ராசகோபாலன் சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 41 பொறுத்துக. இதை பொறுத்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதாவது சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். 4 3 2 1. அதாவது அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை, கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட, ஈன்று அப்படின்னா பெற்று, கொம்பு அப்படின்னா கிளை. இதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 42 ராஜமார்த்தாண்டன் என்பவர் எந்த நூலிற்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன் கதைகள் சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ராஜமார்த்தாண்டன் என்பவர் வந்து ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்ற தமிழ் நூலிற்காக வந்து தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்றார். அடுத்து 43 பாருங்கள், பறவை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஆன்சர் ஒரு மாத்திரை. ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரிங்களா. பறவை என்ற சொல்லின் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. இந்த பறவை கடைசியில் வந்து பார்த்தீங்களா, கடைசியில் லாஸ்ட்டில் வந்துச்சுன்னா வந்து ஒரு மாத்திரை. அடுத்து ராஜமார்த்தாண்டன் நடத்திய இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, கொல்லிப்பாவை. ராஜமார்த்தாண்டன் நடத்திய இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை. கொஸ்டின் 45 பாருங்கள், அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்ன பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 46வது கொஸ்டின், ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்பொழுது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். எவ்வளோ மாத்திரைனா 1.5 மாத்திரை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஐகாரம் வந்து சொல்லின் ஃபஸ்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் லாஸ்ட்டில் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை.
சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 47வது கொஸ்டின். பின்வருவனவற்றில் உயர்திணையில் பொருந்தாதது, அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து உயர்திணையில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா பசுக்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாணவன், ஆதினி, மக்கள், இது எல்லாமே வந்து உயர்திணை. அடுத்த கொஸ்டின் 49. நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி என பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 50வது கொஸ்டின் பாருங்கள். காந்தியடிகள் சிறு வயதில் பாரதம் பார்த்த நாடகம் எது? சரிங்களா. காந்தியடிகள் வந்து சிறு வயதில் வந்து எந்த நாடகம் பார்த்தார் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நாடகம் பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரன், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கொஸ்டின் 51வது பாருங்கள். சுடர் ஆலியான் என்பதன் பொருள், கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சுடர் ஆலியான் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சரிங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் 52 பாருங்கள். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ஔகார குறுக்கம். சரிங்களா. சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஔகார குறுக்கம். சரிங்களா. ஔகார குறுக்கம் வந்து ஃபஸ்ட்டில் மட்டும்தான் வரும், முதல்ல மட்டும்தான் வரும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 53வது கொஸ்டின். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் 54 பாருங்கள். உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? ஆன்சர் பி தான் கரெக்டு, 2. சரிங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் 55. வித்து என்பதன் பொருள், கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வித்து என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விதை, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 56வது கொஸ்டின். துஷ்டி கேட்டல் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா துக்கம் விசாரித்தல். சரிங்களா. துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 57வது கொஸ்டின். அறநெறிச்சாரம் என்ற நூலினை எழுதியவர், அறநெறிச்சாரம் என்ற நூலினை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனைப்பாடியார், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் 58வது பாருங்கள். ராபி சேது பிள்ளை இயற்றிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம். சரிங்களா. ராபி சேது பிள்ளை இயற்றிய வந்து தமிழ் இன்பம் என்ற நூலுக்கு தான் வந்து சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 59வது கொஸ்டின். பரி என்பதன் பொருள், அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பரி என்பதன் பொருள் எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த 60வது கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். அடுத்த கொஸ்டின் 61 பாருங்கள். காவற்பெண்டு பாடிய பாடல்களில் எத்தனை பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஏ தான் கரெக்டு, 1. சரிங்களா. காவற்பெண்டு பாடிய பாடலில் வந்து ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வசையொலியா வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யார்? சரிங்களா. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். வசையொலியா வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர். அடுத்து 63வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. போலிகள் கொடுத்துருக்காங்க, இதை கரெக்டாக பொறுத்து இதோட ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. சரிங்களா. இதுதான் கரெக்டு, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதாவது முகன் அப்படிங்கிறது வந்து எந்த போலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைப்போலி. முகன் அப்படிங்கிறது கடைப்போலி. பைசல் அப்படிங்கிறது வந்து முதல் போலி. அமைச்சு அப்படிங்கிறது வந்து இடைப்போலி. 5 அப்படிங்கிறது வந்து முற்றுப்போலி. சரிங்களா. இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 64வது கொஸ்டின் பாருங்கள். மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றியவர் யாருங்க? யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரனார். சரிங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மெய்யறிவு மெய்யறம் என்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரனார். அடுத்து 65வது கொஸ்டின் பாருங்கள். சுத்த தியாகி என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சுத்த தியாகி என்று
பெரியார் வந்து முத்துராமலிங்க தேவரை பாராட்டினார். அடுத்து 66வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. இதோட ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 312 பொறுத்துக. 312 அதாவது நிலம் அப்படிங்கிறது வந்து இலக்கணம் உடையது, தஞ்சை அப்படிங்கிறது வந்து மருவு, தசை அப்படிங்கிறது வந்து இலக்கண போலி. இதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 67வது கொஸ்டின். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கெஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற பாடல் வரி வந்து குற்றால குறவஞ்சி என்ற நூலில் தான் இருக்குது. அடுத்து 68வது கொஸ்டின் பாருங்கள், முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு? ஆன்சர் 2075. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. முத்துராமலிங்க தேவர் வந்து வாழ்ந்த நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2075 நாட்கள். அடுத்து 69வது கொஸ்டின் பாருங்கள், பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கம் கொண்டது? ஆன்சர் 5. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பாஞ்சாலி சபதம் வந்து 5 சருக்கங்களை கொண்டது. அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்கள், பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்கள், தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். சரிங்களா, தகுதி வழக்கு வந்து 3 வகைப்படும். அடுத்து 72 பாருங்கள், சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரையார். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் யாருன்னா பாண்டித்துரையார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 73வது கொஸ்டின், கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் என கூறப்படும் துறைமுகம் எதுன்னு கேட்காங்க. கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் என கூறப்படும் துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் என்று கூறப்படும் துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. அடுத்து 74வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு தொடரில் எத்தனை பகுதிகள் இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பகுதிகள். சரிங்களா, ஒரு தொடரில் வந்து 3 பகுதிகள் இடம்பெறும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 75வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. இதோட ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 3124. சரிங்களா, 3124 அதாவது சொல்லு பொருள் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. கமுகு இதோட சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கமுகு என்ற சொல்லோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்கு. அதே மாதிரி சிங்காரம் என்ற சொல்லோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அழகு. விஸ்தாரம் அப்படிங்கிற பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பரப்பு. சாஸ்தி அப்படின்னா மிகுதி. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அது நல்லா படிச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தன் வாழ்நாளில் 5இல் 1 பங்கினை சிறையில் கழித்தவர் யார்? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து தன் வாழ்நாளில் 5இல் 1 பங்கினை வந்து சிறையில் கழித்தவர் யார் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து 77வது கொஸ்டின் பாருங்கள், சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுவர். சரிங்களா, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் 78 பாருங்கள், வந்தே மாதரம் என்பம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்பம் என்ற அழகிய பாட்டி சேர்த்து நாட்டிலேயே ஆர்வத்தை தட்டி எழுப்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 79வது கொஸ்டின் பாருங்கள், பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரனார். சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. இதை பொறுத்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1, 2, 3 இதான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான். அதாவது பாருங்கள், பொன்னை பறி அப்படிங்கிறது குழுவுக்குறி, இது கரெக்டு. அதாவது நேருக்கு நேராக கொடுத்துருக்குறாங்க, பொறுத்துக்க. அது மாதிரி அடுத்து பாருங்கள், குழந்தை வெளியே போய்விட்டது, இது வந்து இடக்கரடக்கல். அடுத்து திருமுகம் அப்படிங்கிறது வந்து மங்களம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.